ஸோ ஹலோ காய்ஸ், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் செய்திகள் இருக்குது. ட்ரிபிள் ஹெச்சுக்கு எதிராகவே டபிள்யூபிள்யூ ரஸ்லர்ஸ் வந்து ஒரே ஒருத்தருக்காக ஒரு மிகப்பெரிய போரே நடத்துகிறாங்க, அவர் டபிள்யூபிள்யூக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை தவிர்த்து டபிள்யூபிள்யூடைய அஃபிஷியலான ஒரு மிகப்பெரிய நியூஸ். வாங்க இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ரஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ட்ரிபிள் ஹெச் தான் டபிள்யூபிள்யூ சிசிஓ, அவர் எடுக்கிறது தாங்க முடிவு. அவருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து முடிவு எடுத்தாலும் அவர் தான் இப்போ டாப்பாக இருக்கிறாரு. டபிள்யூபிள்யூடைய ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட் பொசிஷனில் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ட்ரிபிள் ஹெச்சையே டபிள்யூபிள்யூ இருக்கிற பேக் ஸ்டேஜ் ரெசிடர்ஸ் வந்து, இல்லை ட்ரிபிள் ஹெச் நீங்கள் பண்ணுறதுலாம் தப்பு, இதை கொஞ்சம் சரி பண்ணலாம், அவரை ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. எஸ், நேம் இஸ் ஆல்பர்டோ டெல் ரியோ. அவருக்கு சப்போர்ட்டிங்காக பேசினது யார் தெரியுமா? ரோமன் ரெய்ன்ஸ், ராண்டி ஆர்டன், ஜான் சீனா, சாமி ஜயன். அதாவது டபிள்யூபிள்யூடைய ஆல்மோஸ்ட் இப்போ டாப்பில் இருக்கிற ரெஸ்லர்ஸ் எல்லாருமே ஆல்பர்ட் ரியோ டபிள்யூபிள்யூவில் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மூலியமாக டபிள்யூபிள்யூக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ அதை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திருக்குது. டபிள்யூபிள்யூனா ட்ரிபிள் ஹெச் எல்லாருமே சேர்ந்து தான். ஸோ அது எதுக்காக தடுத்து நிறுத்தினீங்க? டெல் ரியோவை டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் மற்ற ரெஸ்லர்ஸ்லாம் சேர்ந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆல்பர்ட் ரியோக்காக ட்ரிபிள் ஹெச் கிட்ட பேசியிருக்கிறாங்களாம். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, வாண்ட் டு டெல் ரியோ இன் டபிள்யூபிள்யூ, அதாவது ஆல்பர்ட் ரியோ டபிள்யூபிள்யூக்கு வரணும், அதை நாங்கள் ஆசைப்படுறோம், வி வாண்ட் டெல் ரியோ அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா டபிள்யூபிள்யூ இருக்கிற ரெஸ்லர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போ எவனை அணி போடலாம் அந்த இடத்துல நாம் இருக்கலாம். ஏன்னா வாய்ப்பு இருக்கிற ரெஸ்லர்ஸ், டேலண்டான ரெஸ்லர்ஸ், அந்த ரெஸ்லர்ஸ் ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பெருசாக பறிபோகும். அதனாலே பார்த்தீங்கன்னா பெருசாக எல்லா ரெஸ்லர்ஸுமே அப்படி தான் நினைப்பாங்க பொதுவாகவே, கரெக்டு தானே? பட் ஆனால் இப்போ டாப்பில் இருக்கிற ரோமன் ரெய்ன்ஸ், ஜான் சீனா அண்ட் சாமி ஜெயின், செத் ராலின்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்லர்ஸ் வந்து இப்போ எல்லாருமே சேர்ந்து ஆல்பர்ட் ரியோக்கு ஆதரவாக, ஸோ ஆல்பர்ட் ரியோ டபிள்யூபிள்யூக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே பெரிய விஷயம் தாங்க. ஆல்பர்ட் ரியோ இப்போ எந்த விதமான ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போக முடியாது அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை இருக்காரு. கடைசியாக அவர் வந்து ஆக்சுவலாக அவர் ஒரு மெக்சிகனுங்க. மெக்சிகனில் தனியாகவே ஒரு டபிள்யூபிள்யூவில் ட்ரிபிள்யூ அப்படிங்கிற ரெஸ்லிங் கம்பெனி இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த ட்ரிபிள்யூயும் டபிள்யூபிள்யூ வாங்க தான் போகிறாங்க. ஏன்னா எல்லா பிரைமரி ஈவெண்ட்லையும் அவங்க டபிள்யூபிள்யூஸில் தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ட்ரிபிள்யூஏ குட்டி டபிள்யூபிள்யூ ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ட்ரிபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனி இப்போ ட்ரிபிள் ஹெச்சோடைய முடிவை பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போது ஆல்பர்ட் ரியோ ட்ரிபிள்யூல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணாமல் போனதுக்கு முக்கிய காரணம் ட்ரிபிள் ஹெச்சோடைய பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரிபிள் ஹெச் வந்து டபிள்யூபிள்யூவில் மற்ற ரெஸ்லர்ஸ் நிறைய இருக்கிறாங்க அண்ட் நிறைய மேனேஜ்மெண்ட் ரோல் இருக்கிறாங்க, நிக்காலாம் இருக்கிறாங்க. அவங்களாம் சேர்ந்து மேபி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச்சுக்கு தெரியாமல் ஆல்பர்ட் ரியோவை கான்டாக்ட் பண்ணி டபிள்யூபிள்யூக்கு கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்குது. அதை ட்ரிபிள் ஹெச் வந்து தடுத்து நிறுத்திட்டாரான்னு தெரில. இதுக்கு தான் மற்ற ரெஸ்லர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஆல்பர்ட் ரியோ டபிள்யூபிள்யூக்கு வரணும், நாங்கள் ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்கிறாங்க. சீரியஸ்லி காய்ஸ், ஆல்பர்ட் ரியோ ஒரு செம்ம டேலண்டான பர்சன். டபிள்யூபிள்யூ 4 டைம் வேர்ல்ட் சாம்பியன் அப்படின்னு நினைக்கிறேன். 2 தடவை ஹெவி வெயிட் சாம்பியன், 2 டைம் டபிள்யூபிள்யூ சாம்பியன், டோட்டலி 4 டைம் அவர் டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ரெஸ்லர் இப்போது ஆள் அடையாளம் தெரியாமல் ஒரு சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் கூட இடம் கிடைக்காமல் இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக வருத்தமாக தான் இருக்குது. அவர் பண்ண விஷயங்கள் அப்படி ட்ரிபிள்யூல இருந்துக்கிட்டு சரக்கடிச்சிக்கிட்டு வண்டியெல்லாம் ஓட்டி ஆக்சிடென்ட்லாம் பண்ணிட்டாரு. ஸோ பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொன்னதாங்க கைஸ், என்னதான் நீங்கள் டபிள்யூல ஒரு பெரிய கேரக்டரில் இருந்தாலும் பெரிய பொசிஷனில் இருந்தாலும் பிஹேவியர் சரியில்லைன்னா எந்த ரெஸ்லிங் கம்பெனியும் சேர்க்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ரெஸ்லிங் கம்பெனியில் சேர்த்தா தான் உங்களுக்கு சண்டை போட முடியும், காசு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு செக்கை தான் ஆல்பர்ட் ரியோவுக்கு பண்ணி வச்சுருக்கிறாங்க. பட் நான் எல்லா ரெஸ்லர்ஸுமே சேர்ந்து வி வாண்ட் டெல் ரியோ டபிள்யூபிள்யூ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு அக்செப்ட் பண்ணுற மாதிரி ட்ரிபிள் ஹெச் சேர்த்துக்கிட்டு ட்ரிபிள் ஹெச் வந்து ஆல்பர்ட் ரியோவுக்கு டபிள்யூபிள்யூ வாய்ப்பை கொடுப்பாரா, ஒரு கால் ஷீட் கொடுப்பாரா, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த செய்தியை பார்க்கலாமா? எங்கே பார்த்தாலும் செப்டம்பர் 20 செப்டம்பர் 20 AEW ஒரு பேப்பர் நடத்துகிறாங்கப்பா. அதுக்கு எதிராக டபிள்யூபிள்யூ வந்து ஒரு பேப்பர் நடத்துகிறாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், WCWடைய பேப்பரியூ, அது ECW பேப்பரியூவா, சரி, இந்த ரசூல் பிளாசா அப்படிங்கிற பேப்பரியூ வந்து டபிள்யூபிள்யூக்கு சொந்தமான பேப்பர் இல்லை. ஸோ அந்த ECW அரினாவில் நடந்த பேப்பரியூ அதை டபிள்யூபிள்யூ நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. எஸ், அஃபிஷியலி ஒரு போஸ்டர் மூலியமாகவே தெரிவிச்சிட்டாங்க. ரசூல் பிளாசா பேப்பரியூ தான் செப்டம்பர் 20 நடக்குது அப்படிங்கிறத போஸ்டர் மூலியமாகவே தெரிவிச்சிட்டாங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்குல்ல? ஸோ ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது வேறு போஸ்டர், அந்த டபிள்யூபிள்யூ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செப்டம்பர் 20 நடக்க போகிற பேப்பரியோடைய பேர் ரசூல் பிளாசா
பிளாஸாங்க. இது எதுக்காக நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, AEW ஆல் இன் நடக்குது. அமெரிக்காவில் யாரும் பார்க்கக்கூடாது, என் வேர்ல்டே பார்க்கக்கூடாது, WWE தான் பார்க்கணும் அன்றைக்கி அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவை பண்ணியிருக்கிறாங்க. சரி, மேட்ச் பேஸ் படி நம்ம ஆல்ரெடி ப்ராக் லெஸ்னருக்கும் ஜான் சீனாவுக்கும் மேட்சை புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல. ஆனால் ஒரு மேட்ச் பெருசு போகிறாரு, இன்னொரு பெரிய மேட்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு WWE பிளான் பண்ணியிருக்காங்களா. அதாவது ட்ரூ மேக்கின்டருக்கும் கோடி ரோட்ஸுக்குமான அந்த ஒரு மிகப்பெரிய ஃபியூடை முடிவுக்கு கொண்டு விதமாக இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா ரசல் பிளாஸா எப்படி நடத்த போகிறாங்களாம். NAG சொல்கிற இப்போ இவங்களுக்குள்ள கிளாஸ் இன் பாரிஸில் மேட்ச் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா. கிளாஸ் இன் பாரிஸில் இயர்லி அதாவது கிளாஸ் இன் அப்படின்னு ஆரம்பித்தாலே ட்ரூ மேக்கின்டர் இருப்பார். அதுவும் வேர்ல்டு டைட்டிலுக்காக மெயின் ஒன்றில் விளையாடுவார். அப்படிப்பட்ட ட்ரூ மேக்கின்டர் இந்த தடவை கோடி ரோட்ஸ் கூட மோத போகிறது இல்லையா. இந்த ரசல் பிளாஸா அப்படிங்கிற பேப்பரி நடக்குதுல்ல, அதில் தான் கோடி ரோட்ஸுக்கும் WWE பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டருக்கும் ஒரு மேட்சை நடத்த போகிறாங்களாம். இப்போது நடத்த போகிறது கிடையாதான். ஸோ அந்த பேப்பரி வந்து ரசல் பிளாஸா ஆக்சுவலி கரெக்டாக ரசல் பிளாஸாக்கும் கிளாஸ் இன் பாரிஸுக்கும் எவ்வளோ நாள் வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 20 நாள் தாங்க. இது 31ஆம் முடியுதா, 1ஆம் ராவா, கரெக்டாக 20ஆம் அடுத்த பேப்பரியும். ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான். அதனால் பார்த்தீங்கன்னா WWE இந்த மேட்சை இப்போவே ஸ்டோரி லைன் டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க போல இருக்குது. இது ஒரு நல்ல முடிவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தது நான் இப்போ சொல்கிற நியூஸ் வந்து இந்த அதிகமாக ரசலிங் பார்க்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். ஆக்சுவலி WWE இந்த சாட்டர்டே நைட் மெயின் நடத்துறது ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஏன் கேட்டிங்கன்னா இந்த பெரிய பெரிய மேட்சஸ் எல்லாம் பேப்பரில் கிடைக்காதவங்களுக்குலாம் இந்த சாட்டர்டே மெயினில் கிடைக்குது. டைட்டிலும் சேஞ்ச் ஆகுது, நல்ல நல்ல மேட்ச்லாம் கொடுக்குறானுங்க. இந்த சாட்டர்டே மெயின் ஒன்டே ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஒன்றை வந்து NBCயில் தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கூட யூடியூப்பில் பார்த்துருந்தோமே, ஒரே விளம்பரமாக போட்டுருந்தாங்கல்ல. இப்போ இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஒன்றை பார்த்தீங்கன்னா ESPN வந்து WWE பிரைமரி ஷோவை வாங்கினதுனால பீகாக் ஷோ வந்து அமெரிக்காவில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எதுவுமே இல்லைல்ல, அதனால் சாட்டர்டே நைட் மெயின் ஒன்றை வாங்கிட்டாங்களாம். இப்போதைக்கு வருஷத்துக்கு 4 சாட்டர்டே நைட் மெயின் நெக்ஸ்ட் இயர்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போவே சாட்டர்டே நைட் மெயின் வாங்குறதுனால இந்த வருஷம் 2 ஷோ டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களா. அதாவது நவம்பர் 1ஆம் தேதி WWE பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே நைட் மெயின் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி டிசம்பர் 13ஆம் தேதி 2025 ஒரு சாட்டர்டே மெயின் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. இதை ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா யார் பீக்காக்கில் நம்ம பார்க்க போகிறோமா காய்ஸ். இதுதான் நான் சொன்னேன் ரஸ்லிங் ஃபேன்ஸுக்கு சந்தோஷமான விஷயம்னு. ஏன் கேட்டிங்கன்னா இப்போது ஆகஸ்ட் இந்த மாதம் கடைசி 31ஆம் தேதி கிளாஸ் இன் பாரிஸில் ஒரு மேட்சா 20 நாள் கழிச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா WWE வந்து ரசல் பிளாஸா நடத்துகிறாங்க. 20 நாளுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் நாள் தான், கரெக்டாக ஒரு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா WWE வந்து கிரவுன் ஜூல் நடத்துகிறாங்க. கிரவுன் ஜோல் அதாவது 2 வாரத்தில் கிரவுன் ஜோல் நடத்துகிறாங்க. கிரவுன் ஜோல் முடிஞ்சு அடுத்த 2 வாரத்தில் சாட்டர்டே மெயின் இவெண்ட் நடக்குது. சாட்டர்டே மெயின் இவெண்ட் முடிஞ்சு அடுத்த 2 வாரத்தில் WWE சர்வீஸ் வார் கேம் நடத்துகிறாங்க. சர்வீஸ் வார் கேம் முடிஞ்சு அடுத்த 2 வாரத்தில் சாட்டர்டே மெயின் இவெண்ட் நடக்குது. ஸோ அடுத்த பேப்பரையை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி WWE பார்த்தீங்கன்னா இந்த பேப்பருக்கு ஏற்ற ஸ்டோரி லைன் அப்படின்னு இல்லை, முன்னக்கூட்டியே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஷேமஸோடைய மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ டெவலப் பண்ணது, ஆனால் இப்போ மேட்ச் வைக்கிறாங்களா கரெக்டாக தான் பண்ணுறாங்க. அண்ட் கைஸ் நம்ம இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட ஆன்சரை பார்க்கலாம். ப்ரோ கேரின் டேரோட அப்டேட்டை நீ சொல்லுவியா மாட்டியா? ஆக்சுவலி நான் நிறைய வீடியோவில் எண்டிங்கில் சொல்லிட்டேன், கேரிஸ் என்னைக்கு இப்போ ஸ்டோரியில் இல்லைப்பா, ஆஸ்கா கூட சேர்ந்து டேக் டீமாக இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரம் ஸ்டோரியில் வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு. ஆனாலும் நீங்கள் அவரை பற்றி சொல்லுவியா மாட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன சொல்ல. அண்ட் டீன் ஆம்ப்ரோஸ் WWEக்கு வருவாரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு டீன் ஆம்ப்ரோஸ் WWEக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை நண்பா, எதிர்பார்க்காதீங்க.